பிக் பாஸ் சீசன் 8 இப்போ ஃபினாலே நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல ஃபினாலே வந்துரும். இந்த நிலையில வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டா எவிக்ட் ஆகி வெளியே போனவங்கள சில பேர் உள்ள வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வெளியில இருந்து இவ்ளோ நாளா எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்ததால தங்களை ஸ்ட்ராங்கா காமிச்சுக்கணும் அப்படின்னும் மத்த கண்டஸ்டன்ட்டை வீக் ஆக்கணும் அப்படின்ற நோக்குல டைரக்டா தாக்கி பல விஷயங்களை பேசிட்டு வராங்க. அந்த வகையில உள்ள என்ட்ரான உடனே சுனிதா சௌந்தர்யாவை தான் தாக்கி பேசியிருந்தாங்க. சௌந்தர்யா வெளியில இருக்க மாதிரி உள்ள இருக்கிறது கிடையாது. உள்ள இருக்க சௌந்தர்யா வேற, வெளியில இருக்க சௌந்தர்யா வேற. சௌந்தர்யா இப்போ ஃபேக்கா நடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாருமே சௌந்தர்யாவை தான் தாக்கி பேசியிருந்தாங்க. அதுலேயும் சாச்சனா, வர்ஷினி, சுனிதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே வந்ததுலேருந்து சௌந்தர்யாவை மட்டுமே தான் டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முத்துக்குமாரை டார்கெட் பண்ணி ஒரு டீம் போயிருக்கு. நிலையில சௌந்தர்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதால சௌந்தர்யா ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. அதனால எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் கன்ஃபஷன் ரூமுக்கு கூப்பிட்டு பேசியிருக்காரு. பிக் பாஸும் சமாதானம் பண்ற மாதிரி சில வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. என்னதான் அழுதுட்டு இருந்தாலும் கேமரா என்ன ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, என் கண்ணில் தண்ணி வந்துட்டு இருக்கு, வாயில இருந்து தண்ணியா வருது, கேமரால நான் அசிங்கமா தெரியுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க இந்த டைம்ல கூட இவ்ளோ கான்சென்ட்ரேட்டா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பலருமே சௌந்தர்யாவோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில சிங்கர் சுஜித்ராவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு, நான் எமோஷனலா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உடைஞ்சு போனப்ப என்ன ஒரு சைக்காலஜிஸ்ட போய் பார்க்கணும்னு சொன்னீங்க, இப்போ அதே தான் சௌந்தர்யாவும் பண்றாங்க, ஆனா இவங்கள கியூட்னு சொல்றீங்களா? அதுவும் இப்படி எமோஷனலா இருக்கிறப்ப கேமரா ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னால எவ்வளோ டெடிகேட்டடா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வச்சு ஒரு வீடியோவை ட்ரோல் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே ஒரு கமெண்ட் கூட வந்திருந்துச்சு. சவுண்டு ஏற்கனவே ஒன்றும் தெரியாத மாதிரி சீன் போடும், இப்போ ஓட்டு வாங்குறதுக்காக சீனான சீன் போடுது, அரசியல்வாதி கூட இவங்க கிட்ட தோத்து போயிருவாங்க போங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கீழே சுஜித்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானும் என்னோட பழைய வீடியோல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாட்டுக்கே சிஎம் ஆகிற அளவுக்கு சௌந்தர்யா கிட்ட ஃபேன்ஸும் இருக்காங்க, டேலண்ட்டும் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ சௌந்தர்யா பண்ற இந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது ஒரு குழி தோண்டி அதுக்குள்ள தானே போய் படுத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல ஒரு விஷயத்த மட்டும் மாத்தவே முடியாது, முத்துக்குமார் தான் டைட்டில் வின் பண்ண போறாரு. இயற்கையும் சரி கர்மாவும் சரி இதுதான் முடிவு பண்ணி வச்சிருக்கு. சௌந்தர்யா அழுது சீன் போட்டு இப்போ அவங்களோட டைட்டில் வின் பண்ற ஆப்ஷனை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.